படம் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல ஒரு ஃபுல்லாக ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. ஹீரோ வந்து ரொம்ப அவரோட ஆக்டிங் மட்டும் நல்லா தனியாக தெரிஞ்சு, மற்ற கூட நடிச்சவங்களும் அவங்களோட கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற விட ரொம்ப நல்லாவே எஃபர்ட் போட்டிருந்தாங்க. இதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் தான் ரொம்ப அந்த படத்தோட முக்கிய பலன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏன்னா மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு சீனை வந்து எக்ஸ்ட்ரா அடுத்த லெவலுக்கு கூட்டு போகிறதுக்கு மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மியூசிக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதில் வேறு ஒரு சாங்ஸோட கொரியோகிராஃபிலாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்ஸாக இருக்கட்டும், அதில் வர யூஸ் பண்ணுறது 1992ல் எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்வியலோட மக்கள் எப்படி இருக்கும், அதில் ஒரு காதல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த காதல் வந்து கடைசியில் கை கூடுதா இல்லையா, அது என்ன மாதிரி விஷயங்களில் போகுது அப்படின்னு அருமையாக சொல்லியிருந்தாங்க. இதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஒரு வெஞ்சன்ஸு, அவங்களோட வாழ்வியல் முறை, அவங்களுக்குள்ளே நடந்த காதல் எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. கேமரா ஒர்க் வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மலையில் எடுக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபைட்டிங் சீன், சேசிங் காரில் நடக்கிற சேசிங்காக இருக்கட்டும், அவங்க வாழ்வியலை காட்டுற விதமாக இருக்கட்டும், கேமரா ஒர்க் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது போக காமெடியுமே நிறைய இடங்களில் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காமெடி நம்ம நிறைய எதிர்பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய சின்ன காமெடியாக இருந்தாலும் நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அது நம்ம ஊருக்குள்ளே நடக்கிற காமெடி நம்மளே ரிலேட்டபிள் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான படம். நீங்கள் ஃபேமிலியை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா படம் சூப்பராக இருக்குது. அது வேறு லெவலாம் அவுட்புட் பயங்கரமாக கொண்டாந்துருக்காங்க. அப்புறமேட்டு எங்களோட டைரக்டர் அங்கே இருக்காங்க. அவங்க அடுத்தது அங்கே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பயங்கரமாக வந்திருக்கு. ஃப்ரேமாக செதுக்கியிருக்காங்க. ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், படம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எங்கேயுமே லேகரில் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா காமெடி இல்லை. காமெடி அது மட்டும்தான் இல்லை, மிச்சப்படி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. விஷுவலாக இருக்கட்டும், அந்த இருக்கிற லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், பயங்கரமாக போயிட்டுருக்கு, பூஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு லொக்கேஷன் செலெக்ஷன், கேமரா ஒர்க் அண்ட் அந்த கார் சேசிங்லாம் வேறு லெவலில் இருந்தது படத்தில். மேக்கிங் வைஸும் அது ஆர்ஆரும் வேறு லெவலில் இருந்தது இந்த படத்தில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் டீமாக வந்து எஃபெக்ட் எடுத்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நல்ல படமாக பண்ணியிருக்காங்க. கரிகார்டன் மூவி அதாவது கரிகார்டன்னாலே ஒரு காட்டுவாசிக்கான பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. காட்டில் வந்துட்டு பன்னி வேட்டையாடுற மாதிரி ஸ்டோரி. அதை வந்து ஹீரோ தான் பண்ணுறாரு. ஹீரோ வந்து விரட்டி அந்த பன்னிங்களை வேட்டையாடுறாரு. வேட்டையாக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. சிஜி ஒர்க்கில் பன்னிங்களை தான் காட்டுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. டான்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபைட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நல்லா டேரக்டர் வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி ஃபைட்டு தான் செம்ம வேறு லெவலில், பயங்கர லெவல். ஃபைட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ் வந்துட்டு ஒரு சில சாங்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு சில சாங்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக திணிச்சிருக்க மாதிரி இருக்குது சாங்ஸ் தான். அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர அதிரடியாக இருக்குது. நல்லாயிருக்கு படம். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும், ஹீரோவுக்காக பார்க்கணும், அண்டு டேரக்டருக்காகவே இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கு.